நீட் தேர்வு முடிவு மாணவர்கள் மத்தியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. 12ஆம் வகுப்பில் அபரிமிதமான மதிப்பெண்களை பெற்று சாதனை படைத்த மாணவர்கள் பலரால் நீட் தேர்வில் சொற்ப மதிப்பெண்களையே பெற முடிந்திருக்கிறது. அதே வேளையில் நீட் தேர்வால் தாங்கள் நன்மை அடைந்திருப்பதாக சில மாணவர்கள் கூறுகின்றனர். இது பற்றிய ஒரு தொகுப்பு. மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் இளநிலை படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெள்ளிக்கிழமை அன்று வெளியாகின. தமிழக பாடத்திட்டத்தில் பயின்று 199 மார்க் கட் ஆஃப் எடுத்துள்ள சத்தியமங்கலத்தைச் சேர்ந்த கிருத்திகா, நீட் தேர்வு இல்லாமல் இருந்திருந்தால் டாக்டராகும் தனது கனவு நிறைவேறி இருக்கும் என ஆதங்கப்படுகிறார். மெடிக்கல் கட் ஆஃப் 199 வந்திருக்கு. இதே போன வருஷமா இருந்திருந்தா இன்னும் மெடிக்கல் சீட் கிடைச்சிருந்திருக்கும். இப்போ நீட் எக்ஸாம் வச்சாங்க, அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ மார்க் வந்திருக்கு, ரிசல்ட் விட்டுருக்காங்க. பாஸ் ஆஃப் இல்லைன்னு கூட எங்களுக்கு தெரியல. மணிகண்டன் நிலையும் இதுதான். கட் ஆஃப் மதிப்பெண் 194.5 இருந்தும் நீட் தேர்வில் 720க்கு 110 மதிப்பெண்களை மட்டுமே அவரால் பெற முடிந்தது. நான் 12th 1133 எங்களுக்கு 11th பாடமே நடத்தல. ஆனால் அந்த சிலபஸ்லேருந்து தான் நிறையா கொடுத்துருக்காங்க. ஒரு மாதம் கோச்சிங் போயெல்லாம் எங்களால் எதுவும் பண்ண முடியலை. டாக்டராக விருப்பப்பட்ட தனது நண்பர்கள் நீட் தேர்வு குழப்பங்களால் மருத்துவத்துறையே வேண்டாம் என வேறு படிப்பில் சேர்ந்து விட்டதாக தெரிவிக்கிறார் திருச்சியைச் சேர்ந்த அபிராமி. ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ரிப்பேர் பண்ண. நீட் எக்ஸாமில் கூட சிபிஎஸ்சி போர்ஷன்ஸ்லேருந்து தான் நிறையா கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸ்டேட் போர்ட்லேருந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நிறையா ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, தவிர தியரி ரொம்ப கம்மி. ஸோ 1 மந்த்ங்கிறத கண்டிப்பாக பத்தாது ப்ரிப்பேர் பண்ண. தன்னை போன்ற அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவ படிப்பை கவனத்தில் கொண்டு அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனி ஒதுக்கீடு தர வேண்டும் என வந்தவாசியைச் சேர்ந்த +2 மாணவி அன்பு பாரதி தெரிவித்தார். இரட்டையரான அவரும் அவரது சகோதரி நிலா பாரதியும் 1150க்கு மேல் மதிப்பெண் பெற்றவர்கள். +2 தேர்வில் சாதனை படைத்த அவர்களுக்கு நீட் தேர்வு பெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிட்டது. நீட்டில் தேர்வான பிள்ளைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய +2 மார்க்கையும் சேர்த்து, ஏன்னா இது முதல் முறைன்றதுனால நீட் தேர்வு இது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால எங்களால் ப்ரிப்பேர் பண்ண முடியறதால +2 மார்க்கையும் இந்த நீட் ரிசல்ட் கூட சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்குன்னு தனி ஒதுக்கீடு நீட் எக்ஸாம் மூலமாக தரணும். நமது மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை என்றும் அனைவருக்கும் ஒரே பாடத்திட்டம் இல்லாமல் நீட் தேர்வை வைத்தது தவறு என்றும் திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒரு மாணவியின் தந்தை ஆறுமுகம் தெரிவித்தார். சாதாரண 750 மார்க் எடுத்த ஒரு மாணவன் நாசாவில் போய் ஒரு பெரிய செயற்கைக்கோள் தயாரிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நம்ம கல்வியும் நம்மளுடைய மாணவிகளோ தரத்திலேயோ ஏழையும் குறைஞ்சவங்க கிடையாது. தமிழக பாடத்திட்டத்தில் படித்த பெரும்பாலான மாணவர்களின் நிலை இவ்வாறு இருக்கும்போது பள்ளிகளிலும் கோச்சிங் சென்டர்களிலும் பயிற்சி எடுத்த மாணவர்கள் நீட் தேர்வில் கணிசமான மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். Daily practice helped me a lot. At school also we had good coaching and after going home a little bit of practice. தமிழக பாடத்திட்டம் தவிர சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கூடுதலாக படித்தவர்களும் நல்ல மதிப்பெண் பெற்றுள்ளனர். நீட் பாஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மெடிக்கல் கட் ஆஃப் கம்மி தான், 195.75. நீட்டில் பாஸ் ஆனங்காட்டுக்கு எம்பிபிஎஸ் படிக்க ஒரு சான்ஸ். தேங்க்யூ ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். நீட் இல்லாமல் இருந்திருந்தால் நான் எம்பிபிஎஸ் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது, கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. தனி பயிற்சியும் வழிகாட்டுதலும் கிடைக்க பெற்றவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். கோச்சிங் சென்டர்களுக்கு செல்ல வசதியற்றவர்கள் கடும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள். நீட் மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ இடங்கள் ஒதுக்கப்படும் என அரசு அறிவித்துள்ள நிலையில் +2 பொதுத் தேர்வுக்கு உழைத்த கடும் உழைப்பும் பெற்ற கணிசமான மதிப்பெண்களும் விழலுக்கு இறைத்த நீராக வீணாகிவிட்டன.